லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அட்சய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் தள்ளுபடி மே 12 வரை. சாம் பிட்ரோடாவின் சர்ச்சை கருத்து விவகாரத்தில் காங்கிரஸ் உடனான உறவை முதல்வர் ஸ்டாலின் முறித்துக்கொள்ள தயாரா என பிரதமர் நரேந்திர மோடி கேள்வி எழுப்பியுள்ளார். த ஸ்டேட்ஸ்மேன் ஆங்கில நாளிதழுக்கு காங்கிரஸ் அயலக அணி தலைவராக இருந்த சாம் பிட்ரோடா அளித்த பேட்டியில், இந்தியாவில் கிழக்கு பகுதியில் உள்ள மக்கள் சீனர்களைப் போலவும், மேற்கு பகுதியில் உள்ள மக்கள் அரேபியர்களைப் போலவும், வடக்கில் உள்ள மக்கள் கிட்டத்தட்ட வெள்ளையர்களைப் போலவும், தென்னிந்திய மக்கள் ஆப்பிரிக்கர்களைப் போலவும் இருக்கின்றனர் என்று கூறியிருந்தார். அவரின் இந்த கருத்து நாடு முழுவதும் எதிர்ப்புக்குள்ளானது. காங்கிரஸ் கட்சியே இந்த கருத்து அவரது தனிப்பட்ட கருத்து என பின்வாங்கியது. இதையடுத்து சாம் பிட்ரோடா தனது அயலக அணி தலைவர் பதவியில் ராஜினாமா செய்துள்ளார். இந்நிலையில் தெலங்கானாவின் வாராங்கலில் பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது பேசிய பிரதமர், காங்கிரஸ் மூத்த தலைவர் சாம் பிட்ரோடாவின் கருத்து கண்டனத்திற்குரியது. நாட்டு மக்களை அவமதிக்கும் எந்த ஒரு செயலையும் அனுமதிக்க முடியாது. தோல் நிறத்தை வைத்து விளையாட அவருக்கு யார் அனுமதி கொடுத்தது? யாரேனும் என்னை இழுத்து பேசினால் அதனால் நான் கோபம் அடைவதில்லை. ஆனால் காங்கிரஸ் தலைவரின் கருத்து என்னை கோபமடைய செய்துள்ளது. பிட்ரோடா நிறத்தின் மூலம் பலதரப்பட்ட மக்களின் மன உளைச்சலுக்கு காரணமாகியுள்ளார். சாம் பிட்ரோடாவின் கருத்து மகாராஷ்டிரா மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா? அவரது கருத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் தமிழர் பெருமையை காக்கும் வகையிலும் காங்கிரஸ் உடனான உறவை தமிழக முதல்வர் ஸ்டாலின் முறித்துக்கொள்ள தயாரா என்று முதல்வர் ஸ்டாலினுக்கு பிரதமர் மோடி கேள்வி எழுப்பியுள்ளார்.